ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பூஜை ரூமில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதாங்க எங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கு. இதை சுத்தம் செய்து காமிப்பேன். ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் இது உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் இப்படி துடைச்சிடணும். அந்த குங்குமம் இட்டுக்கிறதெல்லாம் நல்லா துடைச்சிடணும். இப்போ இதை நல்லா ஒரு டேப் ஓப்பன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. நீங்கள் வழக்கு பெரிய வழக்காக இருந்ததுன்னா கொத்து வழக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் தயிர், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பூஜை ரூம் விளக்கு எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கணுங்க. அப்போ தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தோட தெய்வீக மனமாக நிறைஞ்சிருந்தால் வீடு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கையில் எடுத்து இந்த தீபத்தோட எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. புளி இழி எல்லாம் போட்டு கஷ்டப்பட தேவை. வேலைக்கு பரவ கூட குயிக்காக 10 நிமிடத்தில் பளிச்சுன்னு ஜொலிக்கும். அதை பண்ணுங்க. எப்போ நீங்கள் வடக்கு ஏற்றினாலும் ஒரு தட்டில் தீபத்தை வச்சு ஏற்றுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் அது கீழே எப்படி எந்த விளக்கு வாங்கினாலும் எண்ணெய் கீழே வழியும். அதனால் தட்டில் வச்சு ஏற்றினா இடமும் சுத்தமாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை பாருங்கள், இதை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடணும். பாருங்கள், இந்த தீபம் 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. எவ்வளோ தான் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் பளிச்சுன்னு ஆகிடும் 10 நிமிஷத்தில். இப்போ ஒரு தட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் சபீனா சோப்பு, நீங்கள் எது தேய்க்க யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தனி ப்ரெஷ்ஷு. எங்கிட்ட தேங்காய் நார் இல்லைங்க, அதனால் இதில் தேய்க்கிறேன். இதில் தேய்ச்சி விட்டுடணும். அவ்வளோதாங்க. இதை நல்லா தேய்ச்சாச்சு 2 நிமிஷம். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த தீபம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுத்து பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தீபத்தை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.